இன்னைக்கு நம்ம பன்னீர் மசாலா புர்ஜி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பன்னீர் மசாலா புர்ஜி செய்ய பேனில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய உள்ளி போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இல்லை, நம்ம லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா ஓரளவு அது ஃப்ரை பண்ணி வந்த பிறகு அதில் கொஞ்சமாக கேஷ்யூ நட் போட்டு அப்புறமா கருவேப்பிலை அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மூணையும் போட்டு திருப்பியும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுவும் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆகி வந்த பிறகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண தக்காளி போட்டு மறுபடியும் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு மறுபடியும் எல்லாமே சேர்த்து லேசாக கொஞ்சம் கிண்டி விடணும். நல்லா இப்படி கிண்டி விட்ட பிறகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா போட்டு அது திருப்பியும் நம்ம லேசாக அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம் போட்டு மறுபடியும் அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஓரளவு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறமா தனியா பொடி இது எல்லாமே சேர்ந்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த மசாலையில் அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர்றது வரைக்கும் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா இந்த மாதிரி ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு இந்த டிஷ்க்கு நம்ம கிரேட் பண்ண பன்னீர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிரேட் பண்ண பன்னீரை இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட அந்த பன்னீரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா அந்த பன்னீர் கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அதில் ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை மேலே தூவி விட்டுனா நமக்கு பன்னீர் மசாலா புர்ஜி ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.